சபை மரபே சபைக்கு கட்டுப்படலாம். இதெல்லாம் செஞ்சிருக்கோம். நான் யாருன்னு சொல்லிக்கிறேன். நான் தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர். நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தற்போது மத்திய அரசு வழக்கறிஞராக இருக்கேன். கடந்த 6 ஆண்டுகளாக மத்திய அரசு வழக்கறிஞராக இருக்கேன். நான் மதுரையில் குடியிருக்கேன். இப்போ எல்லாருக்குமே தனிப்பட்ட கருத்து, எல்லாருக்குமே எல்லாரும் வலியுறுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தம்பி சொன்னது மாதிரி, வசந்த் சொன்னது மாதிரி ஜீவோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா மக்களுடைய கோரிக்கையெல்லாம் அதை தாண்டினது. இந்த ஜீவோவை தாண்டினது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவனுடைய சொந்தங்களே, அவனுடைய உறவுகளே, இந்த ஜீவோவெல்லாம் தாண்டினது நம்மது. உதாரணத்துக்கு மதுரையில் உயர்நீதிமன்றம் வரணும்னு வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை, அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது. எங்க மக்கள் கூட்டமோ, எங்க மக்கள் திரள் இருக்கோ அந்த கோரிக்கை எந்த அரசாலும் ஏற்கப்பட வேண்டியது. நம்மளா எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய சொந்தங்கள் எவ்வளவு பேர் இருக்கும், எங்கெங்க இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். என்ன பிரச்சனை? நம்மளாம் ஒண்ணு சேர முடியல. எல்லாருமே தலைவர்கள், அதான் நம்மளுக்குள்ள இருக்க பிரச்சனை. இப்ப இந்த சந்தர்ப்பமானது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இத வச்சு நாம அண்ணனுடைய கருத்தை சொல்லிட்டாப்ல. என்ன சொல்றேன், ஏன் அரசு வைக்க கூடாது? கண்டிப்பா வைக்கணும். ஒரு தனிப்பட்ட ஒரு சாதிய தலைவர் அல்ல அவர்கள் உயிரை தியாகம் தியாகிகள். மண்ணை காத்த மன்னர்கள் அவர்களுக்கு போய் அரசுக்கு என்ன வேலை? சிலை வேணாம்னு சொன்னப்ப தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் மதுரை நகர்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்? அந்த திமுக அமைச்சர் வெள்ளைக்கோயில் சுவாமிநாதன் என்ன சொல்றாரு, சிலை வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்டாரு. இன்னைக்கு அங்க ஒய்யாரமா அவங்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என் மன்னர் மாமன்னர் மருதுவாண்டியர் காரணம். அவருக்கு நாம வசூல் பண்ணி செலவழிக்கணுமா? எல்லாருக்கும் பெரியாருக்கு அவங்க தான் வச்சு செலவழிச்சிருக்கா? நாயுடு சமூகம் தான் பெரியாருக்கு சிலை வைக்கிறதா? மதுரையில முத்திரை வச்சிருக்கேன். அழகுமுத்துக்கோனுக்கு நீங்க பேசவும் பேசுங்க. அவர் பேச அழகுமுத்துக்கோனுக்கு கோனார்கள் சிலை வைக்கவில்லை. திரும்பவும் வலியுறுத்துறேன், மாமன்னர் மருதுவாண்டியர்களுக்கு அரசு சிலை வைக்க வேண்டும். அதற்கான போராட்ட கூட்டமாக இது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த ஒரு நல்லதொரு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு நிர்வாக குழு, எல்லாத்துக்குமே ஒரு நிர்வாக குழு வேண்டும். அந்த நிர்வாக குழுவின் சொல்படி எல்லா இயக்கங்களும் அமைப்புகளும் நடக்க வேண்டும். அந்த இயக்கத்தில் இருக்கவங்களை எப்படி மாற்றணும்னு ஒரு சட்டதிட்டங்களை உருவாக்க வேண்டும். இப்ப ஒருத்தர் ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்காரு, அவரை மாத்திட்டு நல்ல உண்மையான உணர்வுள்ள ஒரு அகமுடைய அணை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரணும். நம்ம இந்த திரள் கூட்டம் இது இன்னைக்கே கம்மி. இப்போ சமீபமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வட மாவட்டங்கள்ல இருக்க துளுவ வேளாளர் அகமுடையார்கள் அங்க மருதுவாண்டியர்களுடைய கட் அவுட் வச்சு அவங்க புகைப்படங்களை வச்சு மாலை அணிச்சுக்கிட்டு இருக்காங்க. 12 எம்எல்ஏக்கு அங்க வட மாவட்டங்கள்ல துளுவ வேளாளர் என்ற பேர்ல உணர்வு இருக்கத்தான் செய்யுது, யாரும் பேசல. சமீபத்தில் நடந்த இவர் டிஆர் பாலு மதுரைக்கு வராரு. பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு 4 லட்சம் 4 கோடியில மணிமண்டபம் என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, உண்மைதான பாத்தீங்கல்ல. அப்ப அந்த அறிவிப்பு வந்த மறுநாள் நான் டிஆர்பி ராஜாவை சந்திக்கிறோம், போய் ஒரு மனு கொடுக்கிறோம். சிவகங்கையில் எங்களுக்கு சிலை வேணும், அரசு சார்பில் சிலை வேணும். நான் வைக்கிறதுக்கு அரசு இருக்கு,
இருந்தால் எதுவுமே தேவையில்லை, அவனே கொண்டு வந்து வச்சுட்டு போயிடும். எந்த தலைவருக்கு அந்தந்த இனம் வச்சது சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க. எந்த தலைவருக்கு அந்த இனம் சார்ந்து சிலை வைக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. நாம வச்சுட்டோம் கண்டவனுக்கெல்லாம். அகமுடைய சமுதாயம் கண்ணை திறந்து பார். நீ யாருன்னு கண்ணை திறந்து பாரு. அடுத்தவனுக்கு ஏகாலியாவே இருக்க, அவனுக்கு கீழே இருக்கணும்னே விருப்பப்படுற. நீ ஆண்டுகிட்டு இருந்த சமுதாயம் இன்னும் போய் கட்சியை பத்தி பேசக்கூடாதுனால தவறு இல்லை. நீங்க எல்லாம் கட்சியில இருக்கீங்க, நானும் கட்சியில இருந்தவன் தான். அதை பத்தி பேசணும். முதல்ல வந்து வெளியே வாழ்றோம், இங்க எல்லாருமே இருக்கோம், எனக்கு தெரியும். இப்படித்தான் சேர்வக்கார மண்டாபடியில மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள 1/2 மணி நேரம் மீட்டிங் போட்டோம். நான் பேசினேன். கோயிலுக்குள்ள மீட்டிங் போட்ட கூட்டம் நம்ம தான். டாக்டர் சரவணன் வந்திருந்தாரு. அந்த ஜேசி கிட்ட பேசுறப்ப நான் ஒரு வழக்கறிஞர்ன்றனால இப்படித்தான் பேசுவேன். கோர்ட்லையும் சரி வெளியில இப்படித்தான் பேசுவேன். அந்த ஜேசி கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, மெதுவா பேசுங்க. நான் சொல்லிட்டேன், என்னுடைய பாடி லாங்குவேஜ் இப்படித்தான் இருக்கும், மெதுவாக பேச முடியாது. ஏன்னா அந்த பெரிய மருது பேரை எடுக்கிறீங்க, அந்த திருவாச்சி வழக்கில் இருக்க பேரை எடுக்கிறீங்க. யார் காரணம்? நீங்களாம் அங்க எம்எல்ஏ எம்பியா இல்ல. அந்த மாநகர்ல அகமுடையான் எம்எல்ஏவும் இல்ல, எம்பியாவும் இல்ல. யாருடைய இதுக்கு யார் காரணம்?